இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு உலகம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உலகம் வந்து வெறுமையும் இருளாய் மாறியது. திரும்ப அதை ரீடிசைன் பண்ணும்போது தேவன் எப்படி அந்த டிமாலிஷ்டு வேர்ல்டை ஒரு டிசைன்டு வேர்ல்டாக மாற்றுறாருன்னா, அந்த உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடியே அந்த மாற்றப்பட்ட உலகம் எப்படி இருக்கும் என்பதை மனதில் வைத்திருந்தார். இன்னைக்கு என்ன செய்யலாம்னு அவர் யோசிக்கலை. நீங்களா மைசூர் பாக்குன்றேன்னு சொல்லிட்டு இதை போட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தேடி அதுக்கப்புறம் மாவு எடுத்து போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே, அப்படி அவர் பண்ணலை. அவர் டெய்லரு துணியை வாங்கும் போதே அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மனசில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கட் பண்ணுறான், நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறான், நாளை கழிச்சு வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறான், ஏதோ ஒன்றா பண்ணுறான். ஃபைனலாக அவன் நினச்சதை கொண்டு வரான். அப்படித்தான் தேவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. கைத்தட்டுங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ளூ பிரிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த டிமாலிஷ்டு வேர்ல்டுகிட்ட பேசுகிறாரு. இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு டெய்லருக்கு துணி சட்டையாக தெரியுது, அப்புறம் அந்த துணியை வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறாரு. அப்போ இயேசுவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஆதியாம் 1 அதிகாரத்தில் அந்த உலகத்தை சீரழிவில் இருக்கிற உலகத்தை பார்க்கும்போதே சீர்பொருந்திய உலகத்து மைண்டில் இருந்துச்சு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இவர் பேசினது எல்லாம் அந்த உலகத்தோட இணைக்கப்பட்ட மாதிரியே பேசினார். அந்த உலகத்தோடு தொடர்புடைய வாரியே பேசினார். அந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதை இந்த உலகத்தில் பேசினார். பாருங்க, அந்த உலகத்தில் இருக்கிறது இந்த உலகத்துக்கு கையத்தட்டு. அவர் மனதில் வெளிச்சம் இருந்துச்சு, அந்த உலகத்தில் தண்ணீர் இருந்துச்சு, வந்து மரம் இருந்துச்சு, கனி இருந்துச்சு, பறவை இருந்துச்சு, வந்து மிருகங்கள் இருந்துச்சு, மனிதன் இருந்தா, மச்சங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, சொல்லுங்க, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் மைண்டில் இருந்த உலகத்தில் எல்லாம் இருந்துச்சு. இவர் பேசினது இந்த உலகத்தை பற்றியே பேசாமல் இனி வரப்போகிற உலகத்தையே பேச 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 அந்த பழைய உலகம் இவர் மைண்டில் இருந்த உலகமாக மாறிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆமென். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு வேர்ல்டை பைபிள் காட்டுது. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின போது இந்த பூமியிலே மனுஷன் பெற்ற சாபத்துக்கும் சேர்த்துதான் ரத்தம் சிந்தினார். பூமியானது, கர்த்தர் பூமியை சபித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனிதன் மனிதனால் வந்த சாபத்தை இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின போது பூமியின் சாபம் நீக்கப்பட்டது. நல்லா கவனிக்கிறீங்களா? இனி வரும் உலகம் நீங்க விசுவாசிச்சா அந்த உலகத்துக்கு வரலாம், இல்லாட்டி நீங்க செத்துக்கலாம். உங்களுக்கு முழு விடுதலை. I am the life and resurrection. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்து போகணும்னு விரும்புறவனுக்கெல்லாம் நான் உயிர்த்தெழுதல், வாழணுன்றவனுக்கெல்லாம் நான் ஜீவன். அப்படி கையத்தட்டு. ஆமென். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Whoever interested to die, I am the resurrection. அவனுக்கு நான் ரிசரக்ஷன். Whoever are interested to live, அவனுக்கு நான் லைஃப். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். நீ சாகணும்னு நினைச்சா அவர் உயிர்த்தெழுதல், நீ வாழணும்னு நினைச்சா அவர் ஜீவன். ஆமென், ஆமென், ஆமென். அந்த உலகம்தான் இந்த நாளிலே நாம் இணைக்கப்படுவதற்கு நமக்கு முன்பாய் காத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் அந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டான். அதுதான் உண்மை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேசுகிறேன், பிதாவாகிய தேவன் டெஸ்ட்ராய்டு வேர்ல்டை டிசைன் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்தார். காரணம், அவருக்குள்ளே ஏற்கனவே டிசைன் வேர்ல்டு இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரியே பேசினார். He spoke according to that. அதுபோல் உங்கள் மனசில் அந்த புதிய உலகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் எல்லைகளில் நாசமினி கேட்கப்படுவதில்லை, உன் எல்லைகளில் கூக்குரல் இருப்பது இல்லை, உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார், இனி வருத்தமும் சஞ்சலமும் எதுவுமே உனக்கு இருக்காது. இதெல்லாம் இந்த புதிய உலகத்துடைய ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் உன் மனசுல இருக்கணும். இப்போ நீ பேசும்போது according to that new world you should speak. நீ அதற்கு ஏற்றாற்போல் பேச 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 ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி அந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதோ உன்னை சுற்றி அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும். இந்த முழு உலகம் மாறும்ன்றது அடுத்த விஷயம். ஒன்றை சுற்றி உலகம் மாறும். இந்த உலகம் முழுவதும் விவசாயத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஏக்கரில் ஒருத்தன் தொடங்குறவன் என்ன செய்யணும்? பயிரிடணும்.
ஒரு 100 ஏக்கரில் ஒருத்தன் பயிரிடணும். பயிரிட்டு அங்கேருந்து தான் என்ன செய்யும், உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் பயிரிடணும். அப்படித்தான் உன் வாழ்க்கையை சுற்றி புதிய உலகத்தை உன்னால் சிருஷ்டிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். உன்னை சுற்றி அந்த விதிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். என் அருமையான தேவ பிள்ளை, இனி இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இயேசு தெளிவாய் சொன்னார், நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இதை கொண்டு போய் எங்க சேர்த்துட்டான்? லிப்ஸ்டிக்கு, கண்மை, நெயில் கட்டரு அப்படின்னு மட்டமான 10 ரூபா பொருளோட, சீனா பொருட்களோட போய் சேர்த்துட்டான் இந்த செய்தியை. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள், அதனால் லிப்ஸ்டிக்கு வாங்காது, அதனால் நெயில் கட்டரு வாங்காது, அதனால் புருவத்தை என்ன செய்யாத, மாற்றாத அப்படின்னு கொண்டு போய் ஒரு மட்டமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து நிப்பாட்டிட்டான். ஆனால் வேதம் ஒரு உயர்ந்தரக நோக்கத்தோடு சொல்லுது, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகையால் இந்த உலகத்தின் எந்த எதிர்மறையான சக்திகளும் நம்மை தொட முடியாது. ஆமென். காரணம், நாம் இனிவரும் உலகத்தோடு தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம். We are connected with the new world. கையை தட்டே. Thank you Lord, thank you Lord. We are connected with the new world. ஆமென் சொல்லுவோம். அப்போ இந்த புது உலகத்தை பற்றி பைபிளில் நிறையா சொல்லுது. உன் சந்ததி பேர் பெற்றிருக்கும், ஜீவனில் நன்மையும் கிருபை உன்னை தொடரும், உன் கால்களை நெய்யினால் வந்து கர்த்தர் வேற ஒரு வேர்ல்டை பற்றி பைபிளில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை குறித்து சபையானதை நீ படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது தீர்க்கதரிசன சப்தமாய் புறப்பட்டு வரட்டும் சபைக்கு. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேச வேண்டும். காரணம், இந்த நாட்கள் புதிய உலகத்தை நம்ம இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருகிற நாட்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் தான் அந்த உலகத்தை இந்த உலகத்துக்குள் கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இயேசுநாதரை பார்த்து இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடுன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இஸ் இட் பாசிபிள்? இந்த உலகத்தில் சாப்பிடாம வாழ முடியுமா? அது இந்த உலகத்தில். ஆனால் அவர் வேற உலகத்தில் கனெக்ட் ஆகிருக்காரு. அவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அப்போ அவர் எதோட கனெக்ட் ஆகிருக்கிறாரு? எழுதி இருக்கிறதே என்பதோடு நீ கனெக்ட் ஆகி இருக்கிறீன்னா என்ன அர்த்தம்னா, நீ புது உலகத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறன்னு அர்த்தம். ஆமென். எழுதி இருக்கிறதே என்கிற எழுதப்பட்ட வார்த்தையோடு நீ இணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் என்றால் நீ புது உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம். வார்த்தையோடு இணைக்கப்பட்டவன், புது உலகத்தோடு இணைக்கப்பட்டவன். ஒவ்வொரு முறையும் பிசாசு பேசும்போது எழுதி இருக்கிறதேன்னு பேசினார். உன் வாழ்க்கையில் டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்ஜினியர் என்ன சொன்னார், அட்வொகேட் என்ன சொன்னார், உலகம் என்ன சொல்லிச்சு என்கிற இடத்துல நீ போகும்போது யூ ஆர் ரூல்ட் ஓவர் பை திஸ் வேர்ல்டு. வென் யூ ஆர் ரூல்ட் ஓவர் பை த வேர்ட் ஆஃப் காட், தட் மீன்ஸ் யூ ஆர் ரூல்ட் ஓவர் பை த நியூ வேர்ல்டு. The power of the new world will start ruling over you. அது ஒன்று ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. உனக்கு மட்டும் மற்றவனுக்கு நடக்காத ஏதோ ஒன்று நடக்கு. ஹல்லேலூயா. மேன்மையான படத்தோடு போவோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கடந்து செல்வோம். மிகப்பெரிய தரிசனம் நமக்கு முன்பாக இருக்கிறது. பல நூறு கோடிகள் பெருமானமான வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா இந்த உலகத்தில் உட்காந்து என் வயசுக்கு என் படிப்புக்கு நம்ம இந்திய பொருளாதார நிலைமைப்படி ஒரு மனுஷன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பான்னு கணக்கு பண்ணால் நடக்காது. அந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டால் தான் அது எனக்கு வேலை பார்க்கும். ஆமென். உலகத்திலே யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிச்சவங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு பார்த்தேன். அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க சரியா? அதில் சிலரை பார்த்தேன், இவர் இவ்வளவு அமௌண்ட் இவர் யூடியூப் மூலமாகவே இவருக்கு என்ன செஞ்சுருக்கு வந்திருக்குன்னு பெருசாக பேசினாங்க. அதை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதை மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு நம்ம மினிஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகிடும். கைத்துக்கு எவ்வளோன்னு சொல்ல விரும்புவாங்க சொல்லவா? அப்போ அவன் அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறான், வேர்ல்டு வைடாக நடக்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் அவ்வளவு எவ்வளோ பேசிகிட்டு இருக்கான். 70 lakhs 80 lakhs or 1 crore என்னமோ பேசிகிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், தம்பி அதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆனாலும் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு 100ல் 1 பங்கு தான் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இதை விட வேகமாக போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வேலையே இல்லாதவனுக்கு கையில் 1000 ரூபா கிடச்ச பெரிய விஷயம். தரிசனம் இல்லாதவனுக்கு 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? தண்ணியை போடலாம், 4 ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் யோசிப்பான். மீதி 300 ரூபா இருக்கு என்ன செய்யணும் யோசிப்பான்.
ஆனால் தரிசனம் இருக்கிறவனுக்கு, ஒரு 100 கோடி ரூபா தரிசனம் இருக்கிறவனுக்கு ஒரு 20 கோடி ரூபா கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அவன் மீதி 80 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யறதுன்னு யோசிப்பான். கையை தட்டுங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இனி அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில் நீங்கள் நடப்பிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்றால், தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்றால், தேவனுடைய கரத்தை இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்றால், நீங்கள் இனி வருகிற அந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி இணைக்கப்படுவது? எழுதி இருக்கிறதே என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் புதிய உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். எழுதப்பட்டதை விட்டுவிட்டு உலகத்தில் சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துக்குரியவன், ஆனால் எழுதப்பட்டதை யோசிக்கும் போது நீ அந்த உலகத்துக்குரியவன். இந்த உலகத்திலே அந்த உலகத்தை நீ ரிலீஸ் பண்ற. இது என்ன ஆகும்னா, வர நாட்கள்ல அப்படியே ரிலீஸ் ஆகி, நல்லா கவனிங்க, முழு உலகத்தை என்ன செஞ்சிடும்? கவர் பண்ணிடும். அப்ப இம்மார்டாலிட்டின்றது தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளை பார்த்து எப்பவுமே ஒரு விஷயத்தை ஒரிஜினல் வந்தவொடனே அதை அப்படியே பார்த்து என்ன போட்டுருவாங்க? டூப்ளிகேட் வந்துடும். சைனாவில் அப்படியே போட்டுருவாங்க. மேடின் வந்து யூஎஸ் அப்படின்னு போட்டு ஒன்று அங்கே ரெடி ஆகிற நேரத்தில் இங்கே ஆரப்பாளையத்தில் போட்டுறாங்க. மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு போட்டு இங்கே ஆரப்பாளையத்தில் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்கு 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 ஒரிஜினல் படம் வர்றதுக்குள்ளே சீடி வெளியே வந்துடுது. வெறித்தனமாக இருக்கிறாங்க. அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் இம்மார்டாலிட்டி வந்த உடனே இந்த உலகம் என்ன செய்யணுமா, அது ரிப்ளிக் அப்படியே எடுத்துருவாங்க. அதனால 1000 வருஷ அரசாட்சியில் துன்மார்க்கர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க செத்துட்டாங்களான்னு கேட்டால், அப்போ இம்மார்டாலிட்டின்ற சயின்ஸாகவே மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. இம்மார்டாலிட்டி சயின்ஸ் ஆயிரும். மனுஷன் நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்வது எப்படி எடுக்கிற அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிருவோம். அதனால 1000 வருஷ அரசாட்சியிலே வந்து கலகம் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? நான் நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள அந்த உலகத்தை கொண்டு வர முடியும் என்பதை காட்டு. இப்போ என்னுடைய கேள்வி, இயேசு சிலுவையில் முடித்த போது இந்த உலகத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கலையா அப்படின்னு நான் வாசிப்போம். 2 வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். எபிரேயர், அதுக்கு முன்னாடி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15, 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். இந்த உலகத்தின் அதிபதியாய் பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழித்து இந்த டிமாலிஷ்டு வேர்ல்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் அதோட சேர்த்து அழிச்சார். நான் சொல்ற புரியுதா சார்? நான் சொல்ற புரியுதா? ஒரு அரசனையும் ஒரு ராஜாவையும் தூக்கும்போது அவனுடைய சட்டங்களும் தூட்டப்படுகிறது. அப்படித்தான் இந்த உலகத்தில் மரணம் ஒரு சட்டமாக இருந்தது, வியாதி ஒரு சட்டமாக இருந்தது, வறுமை ஒரு சட்டமாக இருந்தது, கவலை, கூக்குரல், அலறல், கண்ணீர், இது எல்லாம் இந்த உலகத்தின் சட்டம். ஆனால் இயேசு சிலுவையிலே சாத்தானை நசுக்கிய போது, அவன் தலையை நசுக்கிய போது, அவன் திட்டங்களை நசுக்கிய போது, அவனுடைய சட்டங்களையும் தேவன் உரிந்தெடுத்தார். இனி இந்த உலகத்தில் அவனுடைய சட்டங்கள் கிரியை செய்ய கையத்தட்டே. அந்த உலகத்தை தேவதூதர்களை கொண்டு தேவன் ரீக்ரியேட் பண்ணலையா, நம்மளை வச்சு தான் கிரியேட் பண்றாராம். இந்த உலகத்தை தம்முடைய தூதர்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தவில்லை, நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவனை என்ன அர்த்தம்னா, ஆதியா முதல் அதிகாரத்தில் அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படி இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா? சிலுவையில் சாத்தான கம்ப்ளீட்டாக நசுக்கிட்டாரா? நசுக்கிட்டாருன்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கையை நல்லா உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. இன்னொரு வசனம் இதற்கு எதிராக வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது. வாசிப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1:13. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது எல்லாத்தையும் சிலுவையிலே முடிச்சுட்டு. இந்த வசனம் சொல்லுது சத்துருக்கள் எல்லோரையும் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். அப்படின்னா இன்னும் எல்லாத்தையும் பாதபடி ஆக்கலை அப்படின்னு சொல்லுது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு சொல்லுது. ஸோ இந்த வசனத்தின்படி எல்லாம் இன்னும் முடியல. உண்மைதானே? எல்லாம் முடிஞ்சிருந்தா என்ன இருக்காது? ஹாஸ்பிட்டல் இருக்காது. எல்லாம் முடிஞ்சிருந்தா என்ன இருக்காது? கல்லறே இருக்காது. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் சுகப்படுத்துறீங்களே, நீங்கள் நேராக போய் என்ன செய்யுங்க, சுகப்படுத்தலாமே. எதில் போய்? பெரிய ஆஸ்பத்திரியில்.
நீங்கள் வந்து சுகப்படுத்துறேன்னு பேசுகிறீங்களே, சுர்ஜித்துன்றீங்களே, நீங்கள் அவனை எழுப்பியிருக்கலாமே. நீங்கள் வந்து ஏசு சுகம் தர்றாருன்னு பேசுகிறீங்களப்பா, மிஸ்டு கால் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாப்புல, மிஸ்டு கால் கொடுத்தா சுகமாகன்றீங்களப்பா, வந்து நீ இதை செய்யலாமே, அட கிறுக்கு பேலே, அப்படி செய்யணும்னு தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு தானே மைக்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ செய்யணும் இல்லைடா, அதைத்தானே நாங்கள் கேம்பை போட்டு செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ எதை விரும்புறியோ தம்பி, வா கிட்டக்கவா, கிட்டக்கவா. ஆமாம், வயசு என்ன அப்படின்னு சப்புன்னு ஒன்று கொடுக்குற மாதிரி தம்பி. ஆமாம், சின்ன பையன் மாதிரி பேசணும் மாதிரி. என்னன்னா நீ சோமாக்குன்னு சொல்கிறீல, அதைத்தான் நாங்கள் சோமாக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஹவு டு ஹீல் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ஹீலிங்கை பற்றி பேசும்போது நடந்துக்கிட்டு இருக்க ஹீலிங்கே பேசுகிறோம். இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுன்னு பேசுகிறோம். தம்பி, நான் உனக்கு வாழ்க்கை வரவேற்கிறேன். நாங்களும் புதிய உலகத்தை பேசுகிறோம், நீயும் புதிய பூமியை தான் பேசிட்டு, எல்லாமே புதுசு நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். புது பூமியை சிருஷ்டிக்க தான் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒன்றும் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. அப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, இயேசு முடிச்சிட்டாரா? இயேசு இன்னும் முடிக்கலையா? சகலமும் இன்னும் பாதபடி ஆக்கப்படவில்லை, அதனால இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் அவர் முடித்தார். கை தட்டுங்க அவர். ஆமென். எது உண்மை? இரண்டும் உண்மை. ஆவியானவர் எனக்கு வேற விதமாக புரிய வச்சார், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் முடிக்கிறேன். 3 உலகம் இருக்குன்றார். என்ன உலகம்? எத்தனை உலகம் இருக்கு? 3 உலகம். ஒன்று ஸ்பிரிட் வேர்ல்டுன்றார், அடுத்து ஸ்பிரிட் கனெக்டட் வேர்ல்டு, இன்னொன்று சோல் கனெக்டட் வேர்ல்டு, இன்னொன்று பாடி கனெக்டட் வேர்ல்டு. கை தட்டுங்க. இந்த 3 வேர்ல்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 3 வேர்ல்டையும் பார்த்துட்டா ஏசு எங்கே முடிச்சுட்டாரு, எங்கே முடிக்கலை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிடும். ஸ்பிரிட் வேர்ல்டு, சோல் வேர்ல்டு, பாடி வேர்ல்டு. ஸ்பிரிட் வேர்ல்டு இஸ் த வேர்ல்ட் ஆஃப் ட்ரூத். வாட் த ட்ரூத் சேஸ், அதாவது சத்தியம் என்ன சொல்லுது, என்ன நடந்திருக்கு, மண்டலத்தில் என்ன நடந்திருக்கு, எது நீ பார்க்குற பேர் அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன நடக்குது, என்ன நடந்தது, எது சத்தியம் என்ற அடிப்படையில் இயங்குவது தான் ஆவியின் உலகம். அது என்ன நடந்திருக்குன்னா, துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே முற்றிலுமாக வெற்றி சிறந்தார். அதுதான் ட்ரூத். கையை தட்டு. அதுதான் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருக்கு. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று அவர் சொல்லும்போது கலாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கலாஸ் என்கிற வார்த்தை ஒரு அரமேக வார்த்தை. அந்த அராமிக் வேர்டு, அந்த வேர்டு எப்படின்னா இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட், இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட். அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். நீங்கள் 4 இட்லி திங்கிறாள், 8 இட்லி சாப்பிட்டீங்க, மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கும், இன்னொரு இட்லியை கொண்டு வரான். அப்போ சொல்லுவீங்களே கலாஸ் அப்படின்னா, தம்பி ஒரு பருக்கு கூட நீ ஏற்ற முடியாது. ஏசு சொன்னார் கலாஸ், இனி செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அம்புட்டை முடிச்சான். வாட் த ட்ரூத் இஸ் ஸ்பிரிட் வேர்ல்டு. வாட் யூ ஃபீல் தட் இஸ் சோல் வேர்ல்டு. எது வேணாலும் நடந்திருக்கலாம், நீ என்ன உணர்ற அது வேற ஒரு உலகம். நீ வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து 1000 நிலவேவான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆளே இல்லாமல் நீ பாட்டு பாடலாம், அது ஒரு வேர்ல்டு. அது என்ன வேர்ல்டு? சோல் வேர்ல்டு. அதில் நீ கண்ணில் பார்க்கறது அங்கே இருக்காது, ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிறதுன்னு கிடையாது. இது நினைவு உலகம், அதாவது உணர்வுகள் அடிப்படையில் இருக்கிற உலகம். இன்னொன்று உணர்வை பற்றியே கவலைப்படாது, அது என்ன நடந்துச்சு அவ்வளோதான். சார் 10 மணி மாதிரி இருக்குது சார், மழை பெஞ்சனால காலையில் 6 மணி மாதிரி இருக்குது, ஆனால் மணியை பார்த்தா 9 மணி 10 மணி. இப்போ உங்களுக்கு 6 மணிக்கு மன்னிக்கும் 10 மணிக்கு 6 மணி மாதிரி இருக்குல்ல, அதனால் 6 மணி ஆயிடாது. கெடிகாரம் எதை காட்டுது? 10. அப்போ 10 தான். அப்படி தான் அந்த சோல் வந்து நான் பாவி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா சத்தியம் சொல்லுது நீ நீதிமான். கெடிகாரம் எது சொல்லுதோ அதுதான் உண்மை. கைத்தட்டுங்க. அவ்வளோதான். அது வந்து அசையாது, அது நிலைப்பாடு, அங்கேயே தான் நிற்கும். நான் முடிச்சிட்டேன். ஐயா காய்ச்சல் அடிக்குது, நான் முடிச்சிட்டேன். ஐயா தலைவலிக்குது, நான் முடிச்சிட்டேன். தழும்புகளால் சுகமானீர்கள். ஐயா லைட்டாக உடம்பு கொதிக்குதியா, சுகமானீர்கள். ஐயா தொட்டு பார்த்தா சுடுதியா, சுகமானீர்கள். ஐயா மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுதியா, சுகமானீர்கள். ஐயா டாக்டர் சொன்னாரியா, சுகமானீர்கள். ஐயா ஆபரேஷன் சொல்லிட்டாரு, சுகமானீர்கள். அது அங்கேயே தான் நிற்கும்.
ட்ரூத் தான் அதுக்கு முக்கியம். ஸ்பிரிட் வேர்ல்டு. சோல் வேர்ல்டு என்ன ஃபீல் பண்ணுதோ அது. ஆனால் பாடி வேர்ல்டு என்ன கண்ணில் பார்க்குதோ அது. இப்போ எங்கே முடிச்சாரு? கொலோசியர் எங்கே வருதுன்னா ஸ்பிரிட்டில் வருது. சத்துருக்களை பாதபடியாக்கி போடணும்னு வராருல, போடும் வரைக்கும். அது எந்த வேர்ல்டு? பாடி வேர்ல்டு. இங்கே முடிச்சிட்டாரு, இங்கே இன்னும் முடியல. இங்கே முடிச்சது இங்கே வரணும்னா இடையில ஒரு நபரோட ஹெல்ப் தேவைப்படுது. அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, ஆங்கிலத்தில் சொல்லுங்க. சோல். அவருக்கு என்ன உதவி தேவைப்படுது? எல்லாம் சொல்லுங்க. சோல் எங்க இருக்கு? பக்கத்தில் இருக்க தொடைய பளிச்சுன்னு தட்டுங்க. இங்கே தான் இருக்கு. கையை தட்டு. இங்கே தான் இருக்கு. இங்கே தான் உட்கார்ந்துருக்கு இந்த கழுதை. இந்த சோலோட உதவி அவருக்கு. கையை தட்டு. இனி வரும் உலகத்தை அவர் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கையை தட்டுமா. எப்படிதான் அந்த 300 ரூபா வாங்கின ஏமாத்துறது? எப்படி 500 வாங்கிட்டு 300 கொடுத்து மீதி 200 கைப்பற்றுறது? கொன்னே போடுவேன், பிச்சு போடுவேன் ராஸ்கல். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எவனை எப்படி கவுத்துறது? பிச்சு போடுவேன். மேலான வேலை செஞ்சீங்க. அப்ப ஸ்பிரிட்ல முடிஞ்சிருச்சு, சரீரத்தில் இந்த வேர்ல்டில் முடியல. ஆனால் இந்த வேர்ல்டில் அதான் இந்த புது உலகம் என்பது வெளியிலிருந்து உள்ளே வருவது அல்ல, உள்ளே இருந்து வெளியே வருவது. இதுக்கு இடையில ஒருத்தனோட ஹெல்ப் தேவைப்படுது. அவர் பேர் என்ன? சோல். அந்த சோல் யாரு? நான். நீங்க நினைச்சா அந்த முடிஞ்ச வேலையை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்றார்ல, அது யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நீங்க அமர்ந்துருங்க. அப்ப வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் உள்ள இருக்கிற அந்த உலகத்தை, அதான் பிரசங்கி சொல்றான், உலகத்தையோ அவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறான். அந்த உலகம் நீ ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஆமென் அப்படின்னு சொன்ன உடனே பளிச்சுன்னு சோலுக்குள்ள நுழைஞ்சு பாடிக்கு வந்துருது, வெளியே வந்து ஆமென். அவ்வளவுதான். செக் போஸ்ட் ஓன் செக் போஸ்ட். நீ மட்டும் ஆமென்னு சொல்லிட்டீங்கன்னா திறந்து விட்டு நான் கார் 100 மைல் ஸ்பீடில் அடிச்சு வெளியே வருது. எழுதி இருக்கிறதே ஆமென் ஆமென் ஆமென். பைபிள் வந்து நீ சாக மாட்டேன்னு சொன்னா ஆமென் தான். நீ ஆறா எழுத்து பேசுற? நீ ஆறா? நீ எங்கிட்டு இருந்தா வந்த? நீ ஆறா? நீ சாக மாட்டானா? நீ சாக மாட்ட, அவ்வளவுதான். பைபிள் கருப்புன்னு சொன்னா கருப்பு, பைபிள் சிகப்புன்னு சொன்னா சிகப்பு, பைபிள் தங்கம் சொன்னா தங்கம், பைபிள் வெள்ளின்னு சொன்னா வெள்ளி. பைபிள் உன்னை காமிச்சது என்னன்னு சொல்லுதோ அதுதான் உண்மை. கையை தட்டு. ஆமென். நீ யாரு? எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணுவதற்கு. தேவன் சொல்லிட்டார், அண்ட சராசரங்களும் அதற்கு எதிர்த்து பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் பண்ண நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசினால் அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? நீதிமன்ற அவமதிப்பு. அதான் நம்மெல்லாம் வாக்குத்தத்தமா பார்க்குறோம். ஆபிரகாம் பிடிவாரன்ட்ட பார்த்தான், ஆபிரகாம் உச்ச நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தான். அப்படி பாரு, வசனத்தை ஜட்ஜ்மெண்டா பாரு. ஆமென். எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. பைபிள் சொல்லிருச்சுன்னா அவ்வளோதான் சார். இதில் இணைய உங்களை சுற்றி ஒரு உலகம் சிருஷ்டிக்கப்படும், ஒரு உலகம் சிருஷ்டிக்கப்படும். அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே இவங்க மட்டும் செத்தவன் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க சார். பவுல் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ண குறை சொன்னீங்கன்னா நாங்களாம் பவுல் ஜாதி, நீ இப்போ சதுசேயர் ஜாதி, சதுசேயர் பரிசேயர். ஏன்னா பவுல் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணினார், ஜஸ்டின் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணுறார். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து கலகக்காரர்கள் இவங்க உள்ளுக்குள்ள தூண்டியா. இயேசுவும் பாருங்க, சீசர்கள் வந்து சொல்கிறாங்க விட்டுருங்க, அவங்க ரொம்ப தூரம் போகணும், விட்டுருங்க, அவங்க சாப்பாடு வாங்க போகணுன்றாங்க. என்னடா விடுறான்னு போட்டுற பாருங்க, புரூஸ்லீக்கு ஒழுங்கா போய் உட்காருட்டார். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஐயா சாப்பாடு போடுவோம், சாப்பாடை போடுவோம்யா, அதுக்காண்டி மெசேஜ் நிப்பாட்டன்னு சொல்லாத. கையை தட்டு. ஆமாம், நான் சொன்ன சாப்பாடை போடுறோம், எந்த சாப்பிட்டு போ, பாயிண்ட்டை குறைக்க சொல்லாத. ஆமாம்.